வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. அதிர்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கிட்டத்தட்ட தேர்தல் தேதி நெருங்கிவிட்டது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் தேதியால் ராஜினாமா கடிதத்தை புதிய ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 40 லட்சம் வரை ஒவ்வொரு தொகுதிகளில் செலவு செய்ய வர வேண்டும். ஆனால் 40 லட்சத்திற்கு அதிகமாக செலவுகளை செய்தால் அவர்களது வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும். உறவினர்களது வங்கிக் கணக்குகளை தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் தேர்தல் முடியும் வரை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் திமுக இந்த முறை வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைய உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக அளவு நெருக்கடியையும், பறக்கும்படை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அதிக அளவு குவிக்கப்பட்டிருப்பதாலும் திமுக பணப்பட்டுவாடாவை செய்ய முடியாத அளவிற்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதையும் மீறி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டால் அதிரடியாக கைது நடவடிக்கை. திமுக அந்த தொகுதியில் போட்டியிடாதவாறும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளது உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்பொழுது மேற்கு வங்காளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் புதிய ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க உள்ளார் ஸ்டாலின் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தற்பொழுது பரபரப்பான ஒரு அரசியல் களம் என்றால் அது 2026 சட்டசபை தேர்தல்தான். ஏனென்றால் யாரும் எதிர்பாராத ஒரு அரசியலாக மாற்றப்பட்டுள்ளது. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு நிர்வாகிகளுடன் உரையாடல் நடத்தியுள்ளார் விஜய் அவர்கள். என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் துணை முதல்வர் பதவி, தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி கூட்டணி அமைத்தால் திமுகவை சுலபமாக வீழ்த்திவிடலாம் என்றும் ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் வெற்றி வாய்ப்பு என்பது தனித்து போட்டியிட்டால் குறைந்த தொகுதிகள், வாக்குகள் அதிகமாக பெற்றாலும் தொகுதிகளது எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கூட்டணி வைத்தால் நிச்சயம் வாக்குகளும் அதிகம், தொகுதிகளது எண்ணிக்கையும் அதிகம் என்ற காரணத்தினால் நிச்சயம் இது அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியுடன் கூட்டணி வைத்தால் திமுக ஆட்சி இழப்பதோடு அடுத்த 20 வருஷம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்று கூறுவது உண்மையா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.